இப்போ நம்ம கையாலேயே நம்ம உடம்புக்கு மருத்துவம் செய்யணும். ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது அடிபட்டுருச்சு, காயம் பட்டுருச்சு அப்படின்னா, அதுக்கு மருந்து வைக்கிறதுக்கு நம்ம கையாலே நம்ம மருந்து அரைக்கணும். நம்ம கையாலே நம்ம உடம்புல அந்த மருந்தை வைக்கணும். அதுதான் ஒரு உயர்ந்த மருத்துவம் அப்படின்னா, உயர்ந்த உணவு எது அப்படின்னா, நம்ம கையாலே நாம் சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்க, அதுதான் உயர்ந்த மருத்துவம் உணவு. பிறரை வச்சு சமைச்சு சாப்பிட்றது, வீட்டில் உள்ள பெண்களை வச்சு சமைச்சு உட்காந்து வக்கனையாக திங்கிறது, அது மாதிரி இருக்கிறத விட நம்ம கையாலேயே நாம் சாப்பிட்ற உணவை தேர்ந்தெடுத்து இது நமக்கு பிடிக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நாம் கையாலேயே சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்கள் தினமும், அதுதான் உயர்ந்த உணவு. இன்னும் உயர்ந்த உணவு எதுனா, நாம் நிலத்தில் வேலை செஞ்சு நம்ம கையாலே உழைச்சி அந்த ஒரு உணவை உற்பத்தி செய்து, விவசாய உணவை உற்பத்தி செய்து அதை மற்றவங்களோட பகிர்ந்து உண்றோம் பாருங்கள், அதை சாப்பிட்றோம் பாருங்கள், அதான் உயர்ந்த உணவு. அதை விட உயர்ந்த உணவு அதை பிறரிடம் பகிர்ந்து உண்பது. நம்முடைய உணவை நாம் தான் நிலத்தில் உழுது, நிலத்தில் உழைத்து உற்பத்தி செய்து உண்ண வேண்டும். அதுதான் உயர்ந்த உணவு. அதுலேயும் உயர்ந்த உணவு எதுனா, அப்படி உழைத்த நம்ம கையாலேயே நம்முடைய விவசாய நிலத்தில் உழைச்சி அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட உணவை பிறரோடு பகிர்ந்து உண்பது, இதுதான் உயர்ந்த உணவு. அப்போ அதே மாதிரி தான் உங்கள் வேலைகளை நீங்களே செய்யணும். உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை நீங்களே செய்யணும். வீட்டில் உள்ள உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆடைகளை நீங்களே துவைக்க வேண்டும். இப்படி உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்களே சம்பாதிக்கணும். இதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கான அடிப்படை. அப்படி இருக்கும்போது மருத்துவத்திலும் உயர்ந்த மருத்துவம் இருக்குது. உங்கள் உடம்புல ஏதாவது காயம் பட்டிருக்கா, உங்களுக்கு காய்ச்சல் இல்லையே, காய்ச்சல் வந்துருச்சா, ரொம்ப காய்ச்சலில் இருக்கீங்க, அதாவது ஒரு காயம் பட்டுருச்சு, கீழே விழுந்துட்டீங்க, அப்போது நீங்கள் மருந்தை அரைக்கும்போது உங்கள் கையாலே அரைக்கணும். அந்த மருந்தை நீங்களே தயாரித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கஷாயமோ ஏதோ போட்டு நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உயர்ந்த மருத்துவம். அப்போ தான் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் உணவையும் நீங்களே சமைக்க மாட்டீங்க. உங்களுக்கு உடம்புக்கு எதாவது ஆச்சுன்னா கூட இன்னொருத்தட்ட போய் எனக்கு உடம்புக்கு சரியில்லை, எதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் படுத்துப்பீங்க. அவங்க வேலைக்கு உங்களுக்கு மருந்து தருவாங்க. சோம்பேறித்தனம் இது. அதை பற்றி சிந்தனையும் அக்கறையும் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பு சரியில்லையா, அதை அவங்க சொல்லிட்டா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க யோசிப்பாங்க, டாக்டர் யோசிப்பாங்க, இவங்க என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, இவர் உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உனக்கு அந்த கவலையே கிடையாது. அவங்கக்கிட்ட போயிட்டா போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போகிறது அல்லது வீட்டில் உள்ள மற்றவங்ககிட்ட சொல்கிறது, அவங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க உனக்கு. அந்தளவுக்கு நீ எல்லாத்துலேயும் ஒரு சோம்பேறித்தனம், எல்லாத்துலேயும் ஒரு அடிமைத்தனம், எல்லாத்தையும் உனக்கு தேவையானது நீயே பண்ணிக்கிற ஆசைங்கிறது உனக்கு இல்லவே இல்லை. உடம்பு மேலே உண்மையிலே உனக்கு அக்கறை இல்லை. ஒரு பொய்யான அக்கறை தான் இருக்குது. அக்கறை இருக்குது, ஆனால் பொய்யான அக்கறையாக இருக்கிறது. உண்மையான அக்கறை என்பது உனது கையால் உனக்கு மருத்துவம், உனக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா, காயம் பட்டுருச்சு அப்படின்னா நீயே மருந்து வைக்கணும். நீயே மருந்து அரைச்சி கை வைத்தியம்லாம் கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த கை வைத்தியங்கிறது. அது கூட போய் மெடிக்கலில் போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அந்த மருந்தில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுமா உனக்கு? சும்மா அது பேர் மட்டும் தான் தெரியும். இதை போடலான்னு சொல்கிறாங்க, அதை நீ வாங்கி அந்த ஆயின்மெண்ட் எடுத்து அந்த காயத்துக்கு தடவுவ. அதை விட நீயே ஒரு கை வைத்தியம் செய்யணும். ஏதாவது காயத்துக்கு மருந்து அரைக்கணும் அப்படின்னா, அப்போ என்ன அரைக்கிறது? நல்ல சின்ன வெங்காயத்தை சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பொடி போட்டு அரைச்சி நல்ல தீயில் சின்ன வெங்காயத்தை கம்பியில் சொருகி சுட்டு, அப்புறம் அதை எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி அதை காயத்து மேலே வைக்கணும். இப்படியே ஒரு 4-5 நாள் வச்சிங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். அதுவும் காலில் காயம் பட்டுச்சுனாக்கா காலை தொங்க விடக்கூடாது. காலை ஒரு நீட்டின மணிக்கு இருக்கணும். பெரும்பாலும் ஓய்வு எடுக்கணும். உடம்புல ஒரு பிரச்சனைனா ஓய்வு எடுக்க கற்றுக்கணும். உடம்புல ஒரு பிரச்சனையோட உழைக்க கற்றுக்கக்கூடாது. உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உடம்பை எப்போவுமே உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம், உழைக்கிறோம். உடம்புக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த உடம்புக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும். உடம்புல உள்ள பிரச்சனையோடையே உழைக்கணும்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அதுதான் உடம்புக்கு. இப்படி நம்ம உடம்புக்கு நாமளே முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம கையால் மருத்துவம் செய்யணும். அதுதான் அந்த உடம்பு ஆசைப்படுது. இந்த உடம்பு என்ன ஆசைப்படுதுன்னா, உனக்காக தான் நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ தூங்கினா கூட நான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது. நீ தூங்கினால் கூட உடம்பு உள்ளே வேலை செஞ்சிட்ருக்குது. உயிரோடு நான் உனக்காக இருக்கிறேன். உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன். உனக்காக இருக்கிற எனக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு காயமோ பட்டுச்சுன்னா
நீ உன் கையால் மருந்து போடுறது தான் நான் விரும்புகிறேன். நீ உன் கையாலே மருந்து போடணும் எனக்கு, அதைத்தான் நான் விரும்புகிறேன். தவிர உடனே உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றி உனக்கு கவலையே இல்லாமல் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறியே, இது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு நம்மக்கிட்ட கேட்குது. இதெல்லாம் சரியா, ஏன் இப்படி பண்ணணும், கொஞ்சம் கூட என் மேலே உனக்கு பாசம் இல்லையா, உன் கையால் எனக்கு மருந்து போட மாட்டியா, உனக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், உனக்காக போய் தானே எனக்கு அடியப்பட்டது, அப்படி இருக்கும்போது உன் கையால் என் உடம்புக்கு மருந்து போட மாட்டியா, போய் தேடி 4 பேர்கிட்ட கேட்டு என்ன மருந்து போடலான்னு கேட்டு அந்த மருந்தை அரைச்சி நீ உன் கையால் என் உடம்பில் அந்த மருந்தை போடும்போது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு இந்த மனுஷங்கக்கிட்ட கேட்குது. அதனால் உயர்ந்த மருத்துவம் எதுன்னா, நம்ம உடம்புக்கு நாமளே மருந்து அரைச்சி நாம் போடணும். அப்படின்னா என்ன விஷயம், இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான மருத்துவ அறிவு என்பது இருக்க வேண்டும். மருத்துவ அறிவு என்பது அனைவருக்குமே பொதுவானது. உங்கள் உடம்புக்கு நீங்களே மருத்துவம் செய்ய கற்றுக்கோங்க, அதுதான் உயர்ந்தது. முடியாத பட்சத்தில் நிலைமை கைமீறி போயிடுச்சு அப்படிங்கும்போது தான் நான் போய் மருத்துவமனைக்கு போகணும். இந்த சில பெரிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நம்ம தனி ஒருவரால் முடியாது. அப்போ தான் நீங்கள் மருத்துவமனைக்கு போகுதுன்னு ஒரு காய்ச்சல், தலைவலி, காயம் பட்டுருச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்களே உங்கள் கை வைத்தியம் பண்ணுங்கள். அதுதான் அந்த உடம்பு ஆசைப்படுது. உடம்புக்கு நீங்கள் செய்கிற ஒரு பாசங்கிறது அதுதான். உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு பாசம் இருந்துச்சுன்னா உங்கள் உணவை நீங்களே சமைப்பீங்க. உங்கள் உணவு எதுங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்ணுவீங்க. இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது நம்ம உடம்புக்கு ஏற்றது, இது நமக்கு ஏற்றது கிடையாது, இப்படி ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்து உங்கள் உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். அதுதான் உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு இருக்கிற பாசத்துக்கான அடையாளம். அது அதே மாதிரி தான் மருத்துவம்னு வந்துட்டால் கூட உடம்பு சரியில்லை, ஏதாவது காய்ச்சல், தலைவலி, காயம் பட்டுருச்சு, உடம்புல கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, அப்போது அதுக்கு மருந்து தயாரிக்கும் போது உங்கள் கையாலே நீங்கள் அந்த மருந்தை தயார் பண்ணணும். அரைச்சி மருந்து 4 பேர்கிட்ட கேட்டு அதில் அந்த காயத்தின் மேலே பத்து போட்டு தலைவலிக்கு என்ன பண்ணணும், லெமன் டீ போட்டு குடிக்கலாமா, அப்படி காய்ச்சல்னால் என்ன பண்ணலாம், இப்படி இதெல்லாம் நம்ம கையாலே நமக்கு அதை பண்ண தெரிஞ்சிருக்கணும். சில பெரிய பிரச்சனைகளுக்கு தான் நம்ம மருத்துவமனைக்கே போகணும். அப்போ உங்கள் கையாலே நீங்கள் உங்கள் உடம்புக்கு செய்கிறீங்க பாருங்கள், அந்த மருத்துவம் அதான் உயர்ந்த மருத்துவம். பெரிய பிரச்சனை வராத மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா நம்ம உடம்புக்கு நாமளே மருத்துவம் பார்த்துக்கலாம். பெரிய பிரச்சனைங்கிறது என்னது, பெரிய நோய், பெரிய ஆக்சிடெண்ட்டு, அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகிறது. அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம், பெரிய நோய்கள் வரவே வராது. தலைவலி கூட வராது, காய்ச்சல் எப்போவாது வரும், காய்ச்சல் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அது காய்ச்சலே வராது. எனக்கெல்லாம் காய்ச்சல் 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி அதுக்கு மேலே கூட ஆகும் போலுக்கு. அந்த மாதிரி காய்ச்சல் கூட வராது, தலைவலியெல்லாம் வரவே வராது. அது மாதிரி உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அவங்க கையாலே மருத்துவத்தை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உள்ள வாழ்வியல் முறை. அங்கே உள்ள மக்கள் மருத்துவம் செய்வதில் உள்ள ஆர்வத்தை விட உடம்புக்கு என்ன நல்லது செய்யலாம், ஊட்டச்சத்து நிபுணராக அவர்கள் இருப்பார்கள். உடம்புக்கு நல்லது செய்கிற ஊட்டச்சத்து நிபுணர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா நோய் இருக்கிற வரைக்கும் தான் மருத்துவம். நோயே வராதுன்னா, நோயே வராத வாழ்க்கை இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு அப்புறம் அங்கே புத்தகம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, டென்ஷன் கிடையாது. எல்லாம் விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க. ஆடல், பாடல், கலைகள், விளையாட்டு, 3 மணி நேரம் விவசாயம், இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. குடும்பம், கூட்டு குடும்பம், காதல், காமம், உடலுறவு, இப்படி நட்பு, இப்படி ஒரு வாழ்க்கை முறை அவர்கள். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு மன அழுத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை, தலைவலி வருவதற்கு வாய்ப்பு இல்லை, கண் பார்வை குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மின் விளக்குகள்லாம் அங்கே கிடையாது. நீ புத்தகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கணினியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கண் பார்வையும் குறைஞ்சி போகாது, கண் பார்வையும் நல்லாவே இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை இயற்கையோடு இணைந்து, அங்கே நோயே வராது. அப்போ அவங்க எதை பற்றி சிந்திப்பாங்கன்னா, இந்த உடம்புக்கு இன்னும் என்ன சாப்பிட்டா அந்த உடம்பை நல்லதாக மாற்றலாம், ஊட்டச்சத்து நிபுணர்களாக இருப்பார்கள். அது மருத்துவத்தை விட உயர்ந்த சிந்தனை. அது நோய் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மருந்து பற்றிய சிந்தனை வரும். அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிபுணர்கள், அது ஊட்டச்சத்து உடம்பை எப்படி ஆரோக்கியமாக தக்க வைத்து கொள்ளுது, உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். உடம்பில் உள்ள ஆரோக்கியத்தை தக்க வச்சிக்காமல் போகும்போது தான் உடம்புல நோய் வருது. அதனால் நோய் வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வருமுன்னே காத்து கொண்டோமேனால் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்வதற்காக நாம் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிலவும். அங்கெல்லாம் நோயை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நோயே இருக்காது. அப்போ நோயை பற்றி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய உணவு முறையில் உப்பு கிடையாது,
உப்பு கிடையாது, தானியங்கள் கிடையாது, மாமிசம் கிடையாது, மீன் கிடையாது, முட்டை பால்லாம் சாப்பிட மாட்டாங்க, தயிர்லாம் சாப்பிட மாட்டாங்க, மோர்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெண்ணெய் சாப்பிட மாட்டாங்க, நெய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இவ்வளவு தான் நோய்களுக்கு காரணம். அதனால் அவங்களுக்கு நோயே வராது. அதனால் அவங்க எதை பற்றி சிந்திப்பாங்க? உடலை எப்படி ஆரோக்கியமாக தக்க வைத்துக் கொள்வது, உடலில் உள்ள ஆரோக்கியத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது, எப்படி மேம்படுத்துவது, மேலும் மேலும் அந்த உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை எப்படி கூட்டுவது என்பது பற்றி தான் சிந்திப்பார்கள். எங்கே போனாலும் நடந்து போவாங்க, வேகமாக போனால் ஓடி போவாங்க. உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட அந்த வாழ்க்கையில் அனைவருடைய உடலும் உறுதியாக இருக்கும், ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஏன்னா உடல் பருமனை தருகிற உணவுகள் அவங்களுக்கு அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது கிடைக்காது அவங்களுக்கு. தானியங்கள் சாப்பிட மாட்டாங்க, உப்புலாம் அவங்களுக்கு கிடைக்காது, கிடைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க உடம்பில் பருமன் ஏற்பட வாய்ப்பு இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க, அதே நேரத்தில் உறுதியாக இருப்பாங்க. மனித உடலின் உருவமே மாறப்போகுது, மனித உடலின் உருவத் தோற்றமே மாறப்போகுது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நோயை பற்றின சிந்தனையெல்லாம் இருக்காது. சக்கரை நோயினா என்னன்னு கேட்பாங்க, அது என்ன சக்கரை நோய் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன புற்றுநோய் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன ஆஸ்மான்றாங்க, அது என்ன ஆஸ்மானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ்மானா என்ன, மூலன்னா என்ன, பௌத்திரன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அவங்க மேலும் மேலும் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க. அந்த சிந்தனையில் அவர்கள் இருப்பார்கள், அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதனால் ஆராய்ச்சிங்கிறது எப்போவுமே உண்டு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது அப்படின்னா அவங்க ஆராயவே மாட்டாங்களா? காடுகளில் வாழ்கிற அவர்களுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, அங்கேயும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. உடம்போட ஆரோக்கியத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது, அங்கே ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும், பண்ணாமலாம் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த குளிர் உங்களை குளிரில் வாழ வேண்டியிருக்கும், கடும் குளிரில் வாழ வேண்டும். அதே நேரத்தில் அப்போ எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது என்கிற சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்றால் அந்த இயற்கையை அவர்களை சாகடித்து விடும். ஏன்னா அங்கெல்லாம் போர்வை கிடையாது, இது மாதிரி காங்கிரீட் கட்டடம் கிடையாது, நீங்கள் குடிசையில் தான் வாழ போகிறீங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஆராய்ச்சியை பண்ணாமல் மூட நம்பிக்கையில் வாழ முடியாது. மூட நம்பிக்கை அந்த இயற்கையை எப்படி வெல்ல வேண்டும்? கடும் குளிர் வருகிறது, அப்படி இருக்கும்போது கடுமையாக குளிர் வருது, அந்த நேரத்தில் உங்கள் உடம்புல உள்ள அந்த சூட்டை தக்க வச்சுக்கணும், அந்த குளிரை தாக்கு பிடிக்க வேண்டும். குளிர்காலம் ஒரு 3-4 மாதம் வரும் அப்படின்னா அந்த காலத்தை எப்படி கடந்து செல்வது? அப்போது கூட்டாக யோசிக்கணும். போய் உடனே குளிர் காய்வாங்க, அந்த மாதிரிலாம் குளிர் காயக்கூடாது. நெருப்பில் போய் குளிர் காயக்கூடாது. உடம்பை காட்டினா உடம்புல உள்ள நீரெல்லாம் வற்றி போகும். அதனால் உடம்பு நிறைய பாதிக்கப்படும். இந்த சமையல் அறையிலே உட்காந்து சமையல் பண்ணுறாங்கல்ல பெண்கள், அடிக்கடி இந்த சமையல் அடுப்படியிலே இருப்பாங்க. அப்போ அந்த நெருப்பு உடம்புல பட்டு உடம்பு அது ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரிலாம் நெருப்பில் உடம்பை காட்டக்கூடாது, குளிர் காயக்கூடாது, நெருப்பு மூட்டி குளிர் காயக்கூடாது. வேறு வழிகளில் தான் நீங்கள் உங்கள் உடம்பை தயார் பண்ணணும். வேறு வழி என்ன இருக்குது? ஏதாவது உணவு முறை, நல்ல உடம்புக்கு சூட்டை தருகிற உணவை சாப்பிடணும். கத்திரிக்காய் அந்த மாதிரி எனக்கு தெரில. இன்னும் அந்த சூழ்நிலைக்கு போகும்போது தான் நம்ம அதுக்கு தயாராகும். எனக்கு தெரிலன்னா அதுக்கு எனக்கு ஏன் தெரில அப்படின்னா அதான் ஒரு இயற்கையோடு இணைந்த மனிதர் அந்த சூழ்நிலைக்கு போனால் தான் அங்கே எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வரும். ஆனால் இப்போ ஒரு அடிப்படையான சிந்தனை, அங்கே போனால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் என்னென்ன உணவுகளை சாப்பிட்ணும். அந்த குளிரை இப்போ மார்கழி மாதம் வருதுன்னா நம்ம உணவு முறையை மாற்றியே ஆகணும். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோன்னா 2040 அப்புறம் அங்கே மார்கழி மாதம் எல்லோரும் குடிசையில் தான் வசிப்பாங்க அப்படின்னா அப்போ மார்கழி மாதம் வருதுன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட முடியாது. நம்ம கோடை காலத்தில் நல்ல பழங்களை சாப்பிடுவோம், நல்ல வெள்ளரி பழம், இல்லை வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை சாப்பிடணும். அதுவே குளிர்காலத்தில் வந்தால் வேறு மாதிரி உணவு முறையை மாற்றி ஆகணும். உடம்புக்கு குளிர்ச்சி தருகிற உணவுகளை இந்த மாதிரி குளிர்காலங்களில் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு சூட்டை தருகிற உணவுகளை சாப்பிடணும். இப்படி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் அவர்கள் வாழ வேண்டும். ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி குளிர்காலத்தில் எப்படி வாழணுங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணணும். குளிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும், கோடை காலத்தில் எப்படி வாழ வேண்டும், அந்தந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறையில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட்டே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் அங்கு வாழவே முடியாது. அதனால் ஆராய்ச்சிங்கிறது ஆராயாமல் நீங்கள் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற கட்டாயத்தை எது ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்றால் இயற்கையோடு 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஏற்படுத்திவிடும். ஆராயாமல் சொகுசாக காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே பெட்டில் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு மூட நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஓட்டி விடலாம் என்கிற ஆசைக்கு முற்றுப்புள்ளி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வைக்கப்படுகிறது. அதனால் இதிலேருந்து இந்த வீடியோ நம்ம எதுக்கு சொல்லணும்னா, உங்கள் உடம்புக்கு மிகச்சிறந்த மருத்துவம் எதுனா உங்கள் கையாலே நீங்கள் உங்களுக்கு மருத்துவம் செய்கிறீங்களா, அதுதான் மிகச்சிறந்த. அப்போ எல்லாருக்குமே உங்கள் கையாலே நீங்கள் மருத்துவம் செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே மருத்துவம் சார்ந்த அறிவு இருக்க வேண்டும். அப்புறம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவது எப்படி,
அந்த அறிவு இருக்க வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவது, அது மாதிரி கண் பார்வை திறனை எப்படி அதிகப்படுத்துவது, கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதை தடுத்து கண் பார்வை திறனை எப்படி மேம்படுத்துவது. கண்களுக்கும் உடற்பயிற்சி இருக்குது, கண்களுக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. கண் பயிற்சி எல்லாம் செய்யணும். அதன் மூலம் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கண்களை சுழல விட வேண்டும். வலது பக்கமாக சுழற்ற வேண்டும், இடது பக்கமாக சுழற்ற வேண்டும். இதையெல்லாம் செஞ்சால் கண் பார்வை திறன் அதிகரிக்கும், கண்ணில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். தலைகளை நிற்கணும், அப்போ தலைக்கு நல்ல தலைப்பகுதியில் உள்ள உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே போகுது, எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. ஏன்னா மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியல, டிவி பார்க்காம இருக்க முடியல, கம்ப்யூட்டர் பார்க்காம இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது கண் பார்வை திறன் குறைஞ்சி போதே, 40 வயசுலேயே குறைஞ்சி போதே. இப்போ 60-70 வயசானால் என்ன கதியாகிறது? அப்போ இப்போவே வெடித்து கொள்ள வேண்டும். இப்போவே என்ன பண்ணணுன்னா, டெய்லி ஒரு 2 நிமிஷமாவது தலைகளை நிற்கணும். அப்புறம் கண்களை சுழற்ற வேண்டும். வலதுபுறமாக சுழற்ற வேண்டும். அப்புறம் வலதுபுறமாக ஒரு 10 வாட்டி சுழற்றணும், இடதுபுறமாக சுழற்ற வேண்டும். அப்புறம் இப்படி கண்களுக்கு நம்ம அப்புறம் குளிக்கும்போது தண்ணிக்குள்ளே தலையை முக்கி கண்ணை திறந்து பார்க்கணும். இப்படி 3 வாட்டி செய்யணும். இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுபோன்று காதுகளின் செயல்திறனை எப்படி மேம்படுத்துவது அப்படின்னா, தலைகளை நிற்கணும். தலைகளை நிற்கும்போது தலைப்பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக போகுது. அது மாதிரி கழுத்தை சுழல விடணும். நல்லா கழுத்தை அப்படியே சுற்றணும். தலையை சுற்றணும். தலையை ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டே அப்படியே நாலாப்புறமும் சுற்றணும். சுற்றி சுழன்று வர வேண்டும். அப்புறம் இடது பக்கமாக சுழற்ற வேண்டும், வலது பக்கமாக சுழற்றணும். அப்போ காது பகுதிக்கு நல்லா ரத்தம் போகும்னு சொல்கிறாங்க. அந்த கழுத்தை தலையை ஒரு பக்கமாக சாய்ச்சிக்கிட்டு அப்படியே சுழற்றணும். நாலாப்புறமும் சுழற்றணும். வலது பக்கமாக ஒரு 10 வாட்டி, இடது பக்கமாக ஒரு 10 வாட்டி. இதன் மூலம் இந்த காது பகுதியில் நரம்புகள் இழுத்து விடப்பட்டு அதில் ரத்த ஓட்டம் பாயுது. யோகாசனம் கண்டிப்பாக பண்ணணும். யோகாசனங்கிறது உடல் உள்ளுறுப்பு ஆரோக்கியத்திற்கு அந்த அளவுக்கு வழிவகை செய்கிறது. அதன் மூலம் நம்ம உடம்பை நல்ல கண் பார்வை திறனெல்லாம் இப்படி அதை மேம்படுத்த முடியும். இது போன்ற அணுகுமுறை எங்கே இருக்கும் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்கும். இங்கேயும் நம்ம அதை கடைபிடிக்கலாம். தற்போதுள்ள வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடிக்கலாம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி, ஏன்னா அதுக்கு அவகாசம் இருக்குது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குது. அவங்க வேறு என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆஃபீஸா, இல்லை தொழிற்சாலையா, இல்லை பெரிய வேலைகள் படிக்கிற வேலையாக ஒன்றுமே கிடையாது. பள்ளிக்கூடமும் கிடையாது, கல்லூரியும் கிடையாது, புத்தகமும் கிடையாது, கணினியும் கிடையாது, தொழிற்சாலையும் கிடையாது, ஆஃபீஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு விவசாய நிலத்தில் 3 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க, 1 மணி நேரம் விளையாடுவாங்க, தினமும் 1 மணி நேரம் ஆடல் பாடல், குடும்பம், கூட்டு குடும்பம், காமம், நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு அதை விட அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அவங்க உடம்பை பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியம் என்பது மேம்படுத்துவார்கள். அவர்கள் கையாலேயே அதற்காகவே அவர்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வார்கள். அவங்க உடம்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையை முழுவதுமாக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மனுஷங்களோட உடம்புக்கும் அந்த மனுஷங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே அவ்வளோ பெரிய பாசம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்கள் உடம்பு மீது அவ்வளோ பாசத்தை வச்சுருப்பாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் தங்கள் உடம்பு மீது அந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்க, அந்த அளவுக்கு நேசம் வைத்திருப்பார்கள். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க உடம்பு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதுதான் பிறரிடம் நீங்கள் பாசமாக இருப்பதற்கு அடிப்படை. நீங்கள் உங்கள் உடம்பு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்களோ அந்த பாசம்தான் மற்றவங்க மேலே இருக்கும். உங்கள் உடம்பு மேலே நீங்கள் எப்படி பாசமாக இருப்பீங்க? உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் சம்பாதிக்கணும், உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை நீங்கள் தான் பண்ணிக்கணும், உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் தான் சம்பாதிக்கணும், உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் தான் தூய்மை செய்யணும், உங்கள் ஆடையை நீங்கள் தான் செலவு. இதுதான் உங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை பயிற்சிகள். இதை செய்யாமல் இதை கூட உங்களுக்கு தேவையான உணவை யாரோ சமைக்கிறாங்க, உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை யாரோ செய்கிறாங்க, உங்களுடைய இருப்பிடத்தை யாரோ தூய்மை செய்கிறாங்க, உங்களுடைய ஆடைகளை யாரோ செலவு செய்ய, அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் சரியான சோம்பேறி. அதான் உழைப்பு இருந்தால் தான். உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் கூட உழைக்க வேண்டும். உழைக்காமல் உங்களே நீங்கள் நேசிக்க முடியாது. பிறரை மட்டும் கிடையாது, உழைச்சாதான் உங்களே நீங்கள் நேசிப்பீங்க. அதுக்கான உழைப்பு தான், அடிப்படையான உழைப்பு தான். உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்க, அதுதான் உங்களை நேசிப்பதற்கான வழிமுறை. அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் மற்றவங்கள நேசிக்க முடியும், மற்றவங்க மீது அன்பு செலுத்த முடியும். அப்போ உயர்ந்த மருத்துவம் என்றால் என்னவென்றால், உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்கிற மருத்துவம் தான் உயர்ந்த மருத்துவம். உங்கள் கையால் நீங்கள் மருந்து அரைச்சி உங்கள் புண்ணுக்கு, உங்கள் காலில் அடிபட்ட புண்ணுக்கு, ஐயோ என் காலுக்கு அடிபட்டுருச்சே அப்படின்னு சொல்லி உங்கள் காலை தொட்டு அந்த இடத்துல மருந்து வைக்கிறீங்க பாருங்கள். அது என்றைக்கா உங்கள் உடம்பை நீங்கள் தடவி கொடுத்துருக்கீங்களா? காலையெல்லாம் அப்படி தடவிருக்கீங்களா? ஒரு அன்போடு தடவிருக்கீங்களா? மற்றவங்கள ஒரு காதலியை தடவுறீங்க, ஒரு காதலனை தடவுறீங்க,
ஒரு குழந்தைய அது மாதிரி ஒரு குழந்தைய கொஞ்சுறீங்க, உங்கள் உடம்பை என்றைக்கா தடவி கொடுத்துருக்கீங்களா? உங்கள் காலை அழகாக அன்போடு தடவி கொடுத்துருக்கீங்களா? எனக்காக நடக்கிறியே இந்த காலை, உன் மேலே பாசம், அந்த மாதிரி தொட்டு உங்கள் உடம்பை புதுசாக பாருங்கள். உங்கள் கையை தடவி கொடுங்க, உங்கள் முகத்தை தடவுங்க, தடவி ரொம்ப அந்த மாதிரி நேசிக்க கற்றுக்கணும். அடிக்கடி உங்கள் கால் கையெல்லாம் தடவணும். அப்போ தான் அந்த காலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப உங்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்காக அந்த கண்களை தடவுங்க, கால்களை தடவி விடுங்க, அப்பப்போ உடம்பை தடவி விடுங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு உங்கள் மேலே பாசம் அதிகரித்து இவளுக்காக நம்ம கண்டிப்பாக ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த உடம்பு நினைக்கும். சரி, எவ்வளோ பாசம் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அது ஏங்குது. என்னடா இந்த உடம்பு கொஞ்சம் உனக்காக ஓடா தேய்கிறேனே, உனக்காக நடக்கிறேன், உனக்காக ஓடுறேன், ஒரு நாளாவது என்ன கொஞ்சிருக்கியா, என்ன தடவி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு கேட்குறது உங்கள் காதில் விழுதா? அது மாதிரி தலைவலியோ காய்ச்சலோ ஏற்பட்டுச்சுன்னா எதுவும் வேலை பார்க்காதீங்க, படுத்துருங்க, படுத்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருங்க. மருந்துகளை சாப்பிட்டுட்டு உங்கள் கையாலே மருத்துவத்தை பார்த்துட்டு மருந்துகளை ரெடி பண்ணி அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வு எடுக்கணும். உங்கள் காலில் அடிபட்டுருக்குது அப்படின்னா, நீங்கள் பெரும்பாலும் இப்போ பாதங்களில் அடிபட்டுருக்கு, கால் அது முட்டிக்கீழெல்லாம் அடிபட்டுருக்கு அப்படின்னா, காயம் பட்டுருக்கு அப்படின்னா பெரும்பாலும் ஓய்வு எடுக்கணும், நடக்கக்கூடாது. நடந்தால் ரத்த ஓட்டம் கீழே போய் அது கால் புண்ணு குணமாகாது. படுத்த மேனிக்கே இருக்கணும். கால் வந்து கொஞ்சம் காலில் ஒரு தலையணை மேலே காலை தூக்கி வச்சுருக்கணும். தலைக்கு மேலே கால் இருந்தால் தான் அதில் ரத்த ஓட்டம் அதிகமாக போகாமல், ரத்த ஓட்டத்தில் நீர் இறங்காமல், கால் வீக்கம் எதுவும் ஏற்படாமல் சீக்கிரமாக புண்ணு குணமாகும். ஓய்வு எடுக்கணும். அதாவது உங்கள் உடம்புக்கு ஏதாவது நோயின்னா அதை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது, அதை வச்சுட்டு உழைக்கக்கூடாது. அதை இப்போ தலைவலினால கூட சிலர் வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க. கவலைப்படணும். சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் கூட அந்த தலைக்கு ஓய்வு கொடுக்கணும். சின்னதாக ஒரு காய்ச்சல் வந்துருச்சா உடனே இப்போ அதை வச்சுக்கிட்டே போய் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. போய் படுத்து ஓய்வு எடுக்கணும். மருந்து சாப்பிட்டு உங்கள் கையாலே மருந்தை ரெடி பண்ணி சாப்பிட்டு போய் படுத்து நல்லா ஓய்வு எடுக்கணும். அதுதான் உங்கள் உடம்பு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம். ஏன்னா உடம்பு தான் நீங்கள் வாழ்நாள் முழுதும் அந்த உடம்பு தான் உங்களுக்காக உழைக்குது. அப்படிங்கும்போது அந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அப்போவும் நீ உழைச்சிக்கிட்டு இருக்கன்னா நீ எவ்வளோ பெரிய வக்கரமான ஆளாக இருப்ப. உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அப்போவும் நீ உழைக்கிற. நீ அப்படி அந்த மாதிரி சிந்தனை தான் உன் உடம்புக்கு நோய் வந்ததே காரணம். உன் உடம்பை வந்து ஒரு கருவி மாதிரி பார்க்குற, ஒரு உயிராக பார்க்கல, ஒரு உணர்வாக பார்க்கல. அதுக்கும் உணர்வு இருக்குது, அதுக்கும் வந்து மான அவமானம் இருக்குது, வலியெல்லாம் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அப்படி பார்க்கணும். சும்மா இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திவோம். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உடம்பை பார்க்கக்கூடாது. உடம்பை வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பயன்படுத்தி விட்டு தூர எறிகிற ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பொருளாக உடம்பை பார்க்கக்கூடாது. ஒரு உடம்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உன் உடம்பை வச்சு இப்போ ஒரு வண்டியில் வந்து ஒரு பிரச்சனை, நீ ஒரு 2 வீலர் ஓட்டுற, உன் ஸ்கூட்டர் ஓட்டுறன்னு வச்சு ஒரு 2 வீலர் ஓட்டுற, அதில் ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையோடையே வண்டியை ஓட்டுவியா? அதை சரி பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டு. நிறைய பேர் அப்படி தான் வண்டி கூட ஓட்டுவாங்க. சின்ன பிரச்சனையா அப்படியே விட்டுட்டே போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆகுனா அது பெரிய பிரச்சனையாக மாதிரி எங்கேயாவது பாதி வழியில் நின்றுடும். அந்த மாதிரி தான் உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா நல்லா ஓய்விடுங்க. உடம்புக்கு இப்போ சுகர் தான், உடனே உங்களுடைய முதல் வேலை என்னென்னா சுகர் வந்துருச்சா சுகரை குணப்படுத்துறது தான். அதில் தான் தீவிரமாக சிந்திக்கணும். ஓய்வெடு, அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஒரு சுகர் குணமாகணும்னா என்னென்ன பண்ணணும், ஏன் வருது, அந்த சிந்தனை அந்த ஆராய்ச்சி எல்லாம் ஈடுபட்டு அதை குணப்படுத்திட்டு அடுத்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா அதை வச்சுக்கிட்டே நீங்கள் அப்போவும் வேலை செஞ்சிட்ருக்கூடாது. அப்போவும் வந்து ஓடி ஆடி எப்போவும் போல் இன்னும் அதிகமாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. உடம்புக்கு ஒரு நோயினா இன்னும் அதிகமாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படி தலைவலின்னா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்யாத. அதான் உடம்பு கொடுக்குற மரியாதை. அப்போ தான் அந்த உடம்பு என்ன நினைக்குன்னா, பரவாயில்ல நமக்கு ஒன்றுன்னா இவன் நம்மளை பற்றி தான் கவலைப்படுறான், நமக்கு ஒன்றுன்னா எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு நம்ம உடம்பை குணப்படுத்துறதுல தான் அக்கறை, ஓய்வெடுத்து நமக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறாப்புல, என் மேலே நல்ல பாசமாக இருக்காப்புல அப்படின்னு அந்த உடம்பு வந்து நம்மளை பற்றி நினைக்கும். அப்போ இவனுக்காக நம்ம வந்து இவளுக்காக நம்ம வந்து இவருக்காக நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணணும், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், நல்லா செயல்பட்டு நல்ல உயிரோடு இருக்கணும். இதையும் நினைக்கும், கல்லீரல் நினைக்கும், சிறுநீரகம் நினைக்கும், அந்த மாதிரி கணையம்லாம் நினைக்கும். ஓ சரி, இவர் நம்ம மேலே நல்லா பாசமாக இருக்கார், அதனால் இவருக்காக நம்ம நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம்லாம் நான் நினைக்கும். அந்த மாதிரி உடம்புக்கு ஒன்று வந்துச்சுன்னா உடனே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எப்போது ஒரு வாட்டி தான் உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா, எப்போது ஒரு வாட்டி அதை கூட பண்ணாமல் எப்போதும் போல் இருக்கீங்க அப்படின்னா அந்த உடம்பு இவன்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் ஒரு மனுஷியா, இவரெல்லாம் ஒருத்தரா அப்படின்னு அப்படியே காரி துப்பும். அந்த இதயம் வந்து உங்கள் மூஞ்சிலே காரி துப்பும். அந்த கணையம் வந்து உங்கள் மூஞ்சிலே காரி துப்பும். அது அந்த சிறுநீரகம் உங்களை வந்து காரி துப்பும். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சிறுநீரகம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு நீதான்டா காரணம், கண்ட சரக்கையெல்லாம் அடிச்சியடா, அடித்து இதண்டி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆகிப்போச்சு,
கடைசியில் வந்து எனக்கு வந்து சிறுநீரகம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிறகும் நீ இப்போவும் அந்த மாதிரி சரக்கு அடிச்சிட்ருக்கியே அல்லது ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கியே, பணத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கியே, எனக்காக கொஞ்சம் ஓய்வு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சிறுநீரகம் கேட்குறது உங்கள் காதில் விழுதா இல்லையா?